அஸ்ஸலாமு எவ்ரிவன், எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் 5 கிலோ வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ பீன்ஸு, 1 கிலோ கேரட்டு, 3/4 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி, தேவைக்கேற்ற உப்பு, பட்டை, ஏலக்காய், எண்ணெய் 1 லிட்ரு, தயிர் 3/4 லிட்டர் இன்னும் இருக்குது, இன்னொரு கப்பு இருக்குது. இது பட்டாணி 1/2 கிலோ, டபுள் ஸ்பூன் 1 கிலோ, எண்ணெய் 1 லிட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்கறிலி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் ஏலக்காய் பட்டா போட்டாச்சு. அது என்னன்னாக்கா வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுது, நீங்கள் அது பார்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கணும், 2 கிலோ வெங்காயம், பட்டை ஏலக்காயும் போட்டுக்கணும். அது வீடியோ ஆன் ஆகாமல் நாங்கள் தெரியல நம்ம ஆன் பண்ண. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு போடுறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. நூறு கிராம் சில்லி பவுடர் போடுறோம். வெஜிடபிள் போடுறதுனால கொஞ்சம் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, தயிர் போடுறேன். இதுக்கு 2 கப்பு போட போகிறேன். கொத்தமல்லி, புதினா போடுறோம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். தக்காளி 2 கிலோ போடுறோம். இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, டபுள் பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். பச்சை மிளகா ஒரு 10 போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் விட்டுறலாம். நல்லா நம்ம வெஜிடபிள் எல்லாம் வெந்து வரட்டும். ஓகேவா? 10 பச்சை மிளகா போடுறேன். தண்ணி ஒரு ஜக்கு போட்டு நம்ம அக்னி ரெடி ஆகிறதுக்கு விட்டுறலாம். ஒரு ஜக்கு தண்ணி போட்டிருப்பேன்.
கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம் மூடி. எங்கள் அக்னி வந்துடுச்சு பாருங்க. எங்கள் அக்கா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, கிண்டி விட்டுருக்கிறாங்க. அக்னிக்கு மூஞ்செல்லாம் காட்டுறதில்ல, பாதிதான் காட்டுவாங்க. அக்னி நல்லா வெந்து வரணும். இது நம்ம வெஜிடபிள் எல்லாம் கொஞ்ச நாள் வேகட்டும். ஓகேவா எக்ஸ்பக்கா? கொஞ்சம் காரம் கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ண போகிறோம். 5 கிலோ அரிசி போடுறோம். இந்த அளவு தான் எங்களுக்கு. இதில் நம்ம 6 போட்டால் 5 கிலோ. பாருங்க, அரிசியில் தண்ணி போட்டு கழுவிடலாம். ஒரு 3 தண்ணியில் கழுவிட்டு ஊற வைக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். ஒலையே வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அக்னி ரெடி ஆகிடுச்சு. அரிசி போட்டாச்சு, போட்டோம். சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் அதில் அக்னியில் எவ்வளோ இருக்குது அதை பார்த்தவங்க போட்டுக்கலாம் கொஞ்சம். இது நாங்கள் இதில் சரியாக பார்த்து நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அரிசி எடுத்து போட போகிறோம். இப்போ அரிசி கூட ஒரு ஒலை வந்துருச்சு. அரிசி திட்டமாக வந்துருச்சு. அதுக்கு காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம அரிசி போடலாம். இல்லை நாங்கள் அரிசி போடுறோம். இது அரிசி கூட போடலாம். எல்லாம் 5 கிலோ அரிசி. நல்லா நம்ம தம் போடும்போது நல்லா இந்த மாதிரி கிண்டி காய்கறி அரிசி எல்லாம் நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு தம் போடணும். கீழே தவா வச்சுருக்கேன் தம் போடுறதுக்கு. பெரிய அடுப்பு
இல்லைன்னா கீழெல்லாம் அடி பிடிச்சிக்கும் சாப்பாடு. அதனால கீழே தம்மில் தவா இருக்கும். குடிக்கலாம் இதில். பாருங்கள், நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் போட போகிறோம். ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் போட்டு முடிக்கணும். தட்டி வைக்கணும். நான் வீடியோ பிடிச்சா எங்கள் அக்காங்க எல்லாம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா. யாரும் பேசுறது இல்லை. வீடியோ எடுத்தா 2 அக்காங்க கூட பேசுறது இல்லை. வேலை இருந்தாலும் கம்முனா எடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓகேவா? பாருங்க, எங்கள் சாப்பாடு தம் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சாப்பாடு சூப்பராக வந்துச்சு. பாருங்க, கொட்டிக்கலாம். பாருங்க, சாப்பாடு நம்மளுக்கு எவ்வளோ உதிரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், என் பொண்ணு எடுத்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. போட்டு தட்டு பண்ணி போட்டு கட்டு